ஏதாவது மாற்றம் இருந்தா நான் ஃபோன் பண்றேன். நான் கிளம்புறேன். வரேம்மா. ஐயோ ஐயோ ஏதோ ஆக்சிடென்ட். ஷைலஜா, ஷைலஜா. ஷைலஜாப்பா. டாக்டர், இவங்கள தெரியுமா உங்களுக்கு? தெரியும். உங்களுக்கு இவங்கள தெரியுமா? டாக்டர், என் ஹஸ்பண்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் இவங்க ஒர்க் பண்றாங்க. இவங்க என்னுடைய ஹாஸ்பிட்டல்ல பேஷண்டா இருக்காங்க. பேஷண்டா? ஷைலஜா, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். என்னுடைய கார்ல ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் இருக்கு, போய் எடுத்துட்டு வாங்க. அப்பா. ஹலோ, நான் டாக்டர் கிஷோரா பேசுறேன். இமிடியேட்டா பூந்தமல்லி பைபாஸ் கிட்ட ஒரு ஆம்புலன்ஸ் அனுப்புங்க. எஸ், அர்ஜென்ட். டாக்டர், இப்போ ஷைலஜாக்கு எப்படி இருக்கு? பரவாயில்ல. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வாங்க என் கேபினுக்கு. வாமா. உட்காருங்க. ஷைலஜா உங்க பேஷண்ட்னு சொன்னீங்களே டாக்டர், ஆக்சுவலி உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? யாருக்கும் வரக்கூடாத ப்ராப்ளம். பொதுவா நம்மள மாதிரி நார்மல் பர்சன்ஸ் கனவு காணுவோம், விடிஞ்சதும் அதை மறந்துடுவோம். ஆனா ஷைலஜா அப்படி இல்லை. அவ பகல்லே கனவு காணுவா. அது மட்டும் இல்ல, அந்த கனவை நிஜம் நம்பி விபரீதமா ஏதாவது செஞ்சிருவா. இன்னைக்கும் அப்படித்தான். ஏதோ உன்னை கற்பனை பண்ணி அதை நிஜம் நம்பி அந்த பயத்துல வேகமா காரை ஓட்டியிருக்கா. கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. பாவம், ஷைலஜாக்கு அமைஞ்ச திருமண வாழ்க்கை டோட்டலி ஃபெயிலியர். எப்ப பாரு பணம் பணம்னு கொடுமைப்படுத்துற புருஷன், தனக்கு யாருமே இல்லை, தான் ஒரு அனாதைங்கிற எண்ணம், இதெல்லாம் சேர்ந்து அவன் மனசு ரொம்ப பாதிச்சிருச்சு. கேட்கறதுக்கே ரொம்ப பரிதாபமா இருக்கு டாக்டர். இந்த வியாதிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கத்தான் சிவா ஷைலஜாவை என்கிட்ட கூட்டிட்டு வந்தான். அவளே ஒரு டாக்டர். தனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குன்னு அவளுக்கு தெரிஞ்ச அவன் மனநிலைமை ரொம்ப மோசமாயிடும். இது உயிருக்கே ஆபத்தா கூட முடியும். இதெல்லாம் நானும் சிவாவும் நல்லா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வந்தோம். அந்த முடிவுப்படி டாக்டர் சிவாவுடைய ஹாஸ்பிட்டல்ல ஷைலஜா டாக்டரா இருக்கிற மாதிரியும், அவளுக்கு இந்த பாதிப்பு ஏற்படுற போதெல்லாம் நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கற மாதிரியும் டிசைட் பண்ணோம். எங்க டெசிஷன் படி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆஸ் எ டாக்டர் அவளை ஃப்ரெண்ட்லியா மீட் பண்ற மாதிரி மீட் பண்ணி அப்பப்போ செக் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா பாவம், சிவாவுக்கு தான் நிறைய பிரச்சனை. அவ அன்புக்கு ஏங்கும் போதெல்லாம் இவன் அன்பை காட்டினான். அவன் நட்புக்கு ஏங்கும் போது இவன் ஒரு நல்ல சிநேகிதனா இருந்தான். ஷைலஜா எதுவுமே தனக்கு இல்லைன்னு நினைச்சப்பெல்லாம் சிவா எல்லாமே தாந்தாங்கிற மாதிரி நடந்துகிட்டான். இது எல்லாமே ஒரு டாக்டரா ட்ரீட்மெண்டா தான் செஞ்சான். ஆனா இந்த ஊரும் உலகமும் அவனை வேற விதமா பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. சிவாவுக்கும் ஷைலஜாவுக்கும் தப்பான உறவு இருக்கிறதா நிறைய பேர் கற்பனை பண்ணிக்கிட்டாங்க. ஏன் காது படவே நிறைய பேர் தப்பா பேசினாங்க. ஆனா சிவா எதையுமே கேர் பண்ணிக்கல. ஷைலஜா குணமாகணும்னு உறுதியா இருக்கான். இன்னும் கொஞ்ச நாள்ல ஷைலஜா பரிபூர்ணமா குணமாயிடுவான். அதுக்கப்புறம் தான் சிவா பண்ண தியாகம் எல்லாருக்கும் புரிய போகுது.
ஏமா கண்கலங்குற? அவரு சந்திக்கப்பட்ட எத்தனையோ பேர்ல நானும் ஒருத்தி டாக்டர். மத்தவங்க அவரை சந்தேகப்படுறதுக்கும் நான் காரணமா இருந்திருக்கேன். நீங்க சைலஜாவை மட்டும் குணப்படுத்தல டாக்டர், என்னையும் குணப்படுத்திட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஆமா டாக்டர், இத்தனை நாளா என் பொண்ணு மனசுல இருந்த உறுத்தலை இப்ப சரி பண்ணிட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ். வரேன். வா. வரோம் டாக்டர். சரி. சிவா, பாரோ, நல்ல வேலை நீ வந்துட்ட. கொஞ்சம் சாவி கொடு, நான் வெளியே கிளம்பணும். எங்க மாப்பிள்ள? ஷைலுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு மாமா. நாங்க அங்கேயும் தான் வரோம். ஷைலு இப்போ எப்படி இருக்கா? ஷைலு இப்போ எப்படி இருக்கா பாரோ? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கா. சரி, நீ சாவி கொடு, நான் போயிட்டு வந்துடுறேன். பார்த்து வந்துடுறேன் பாரோ. பாரோ, பாரோ. ஆனா ஒண்ணு மட்டும் சத்தியம், நான் உன் மேல உயிரே வச்சிருக்கேன். உன்னை முதல்ல பார்த்த உடனே என் மனசை பறி கொடுத்துட்டேன். எனக்கு இருந்த எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு உன்னதான் கல்யாணம் பண்ணணும் முடிவு பண்ணேன். போதும் போதும் போதும். உங்க இந்த நடிப்பெல்லாம் எங்க அப்பா கிட்ட வச்சுக்கோங்க, அவரு நம்புவாரு. நான் நம்ப மாட்டேன். எப்ப புருஷ போட்டாட்டிக்குள்ள ஒரு அந்யோன்யம் இல்லாம எல்லாம் வெறும் நடிப்பு நடிச்சோம். அப்புறம் இந்த பெட்ரூம் எல்லாம் வேஸ்ட். என்ன இது பாரோ? என்ன இங்க உட்கார வச்சுட்டு நீ பேசாம இருந்தா அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன விஷயம்னு சொல்ல. பாரோ, 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 என்னாச்சு பாரோ? என்ன மன்னிச்சிடுங்க. ஏய், என்ன மன்னிச்சிடுங்க சொல்லுங்க. என்ன மன்னிச்சிடுங்க. பாரோ, என்ன இதெல்லாம் பாரோ? குழந்தை மாதிரி அழுற. வா இப்படி உட்காரு, உட்காரு. என்ன ஆச்சு பாரோ? முதல்ல என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க. ஏய் பாரோ, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள யார் யார மன்னிக்கிறது, யார் யார தண்டிக்கிறது? இல்லங்க, நான் இது வரைக்கும் செஞ்ச தப்புக்கெல்லாம்
காலம் முழுக்க உங்க காலடியில விழுந்து கிடந்தா கூட எனக்கு மன்னிப்பே கிடைக்காது. பாரு, ஏன் திரும்ப திரும்ப எனக்கு பிடிக்காத விஷயத்த பேசிக்கிட்டு இருக்க? அப்படி என்ன நீ பெரிய தப்பு பண்ணிட்ட? என்ன தப்பு பண்ண நான் கேக்குறீங்க? ஒரு தப்புமே பண்ணாத உங்களை எல்லா தப்பும் பண்ண வந்து சந்தேகப்பட்டு எவ்வளவு கொடுமைப்படுத்திருப்பேன். அது எவ்வளவு பெரிய தப்புங்க. ஒரு மனுஷனை முழுசா புரிஞ்சுக்கிட்டது அவன் பொண்டாட்டி தானே சொல்லுவாங்க. ஆனா நமக்கு கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆகியும் நான் உங்களை புரிஞ்சுக்காமையே போயிட்டேனேங்க. ஏய் பாரு, ஏய் இது பாரு. ஆனா நான் உன்னை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன் பாரு. உன் சந்தேகத்துக்கு காரணமே நீ என் மேல வச்சிருக்கிற அளவுக்கு அதிகமான பாசம்தான். அந்த பாசம் உனக்கு மட்டும்தான் நினைச்ச பாரு. அதனால வந்த பிரச்சனை தான் இவ்வளவு. ஆனா பாரு, நான் உன்னோட சந்தேகத்தை ரசிச்சேன், அணுவா அனுபவிச்சேன். அதுக்கு காரணம் நான் உன் மேல வச்சிருக்கிற அளவுக்கு அதிகமான பாசம்தான். என்ன ஒண்ணு, அந்த பாசம் நம்ம 2 பேர்கிட்டயும் அளவுக்கு அதிகமா இருக்கு. They say excess of everything is poison. அதே மாதிரி தான் உன்னோட சந்தேகத்துக்கு நானும் ஒரு வகையில காரணமா இருந்திருக்கேன். ஷைலஜா அன்புக்கு ஏங்கும் போது நான் அன்பு காட்டினேன். தனக்கு நெருக்கமா யாரும் இல்லைன்னு அவன் நினைக்கும் போது நான் நெருக்கமா இருக்கிற மாதிரி நடிச்சேன். அவளுக்கு ஆதரவா இருக்க வேண்டிய இடத்துல கொஞ்சம் அரவணைப்பாவே இருந்தேன். இது எல்லாமே அவளை குணப்படுத்துறதுக்காக நான் செஞ்சிருந்தாலும் அதை பாக்குறவங்களுக்கு நிச்சயமா சந்தேகத்தை தான் உண்டாக்கிருக்கும். பாரோ, அது எனக்கு தெரிஞ்சிருந்தாலும் எனக்கு வேற வழி தெரியல பாரோ. அதனாலதான் இப்படி எல்லாம் நடந்து போச்சு. நியாயமா பார்த்தா நான் தான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். இல்லைங்க, நீங்க என்ன சொன்னாலும் சரி, தப்பு பண்ணது நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். நான் உங்களை சந்தேகப்பட்டதோடு மட்டும் இல்லாம என்னால எங்க அப்பா அம்மா எல்லாருமே உங்களை சந்தேகப்பட்டாங்க. அவங்களுக்காகவும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இது பாரு, திரும்ப திரும்ப நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்கறதும் இல்ல நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கறதும் கொஞ்சம் கூட நல்ல இல்ல. இட்ஸ் டூ சைல்டிஷ். அதனால தாங்க நான் நல்லா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். என்ன முடிவு? இனிமே எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சந்தர்ப்பமா இருந்தாலும் சரி, யார் உங்களை பத்தி என்ன சொன்னாலும் நான் உங்க மேல சந்தேகப்பட மாட்டேன். இது உங்க மேல சத்தியம். நானும் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன் பாரு. நீங்க என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? இனிமே எந்த சூழ்நிலையிலும் எந்த சந்தர்ப்பத்திலையும் யார் எது சொன்னாலும் நீ சந்தேகப்படுற மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன். இது சத்தியம். ஐயோ, அவசரப்பட்டு சத்தியம் பண்ணிடாதீங்க. ஷைலஜா குணமாற வரைக்கும் நீங்க இப்படித்தானே நடந்துக்கணும். அப்படித்தான் நடந்துக்கிறீங்க. சீக்கிரத்திலேயே ஷைலஜாவை குணமாக்குறீங்க. இப்ப எதுக்கு சிரிக்கிறீங்க? ஏ பாரோ, ஒண்ணு நீ அப்படி இருக்க, இல்லன்னா இப்படி இருக்க. மொத்தத்துல நீ ஒரு குழந்தையா இருக்க, மூளை வளராத குழந்தை. என்னது? நான் லூசா? என்ன சொன்னீங்க? செல்லம், இருக்கரையின் மடியினிலே தவழும் நதியோருயிரே, இவனவனாய் இரு உருவம் எவனுனது ஆருயிரே. இருக்கரையின் மடியினிலே தவழும் நதியோருயிரே, இவனவனாய் இரு உருவம் எவனுனது ஆருயிரே.
அறையின் ஜன்னல் திரைகளிலே உன் அழகு பருவம் படபடக்கும் உன் பாத கொலுசின் அசைவினிலே என் நெஞ்சம் விழுந்து துடி துடிக்கும்